கசத்திலே தாழ்த்து விட்டு இன்றைக்கோட சனியன் தொலைஞ்சது. பயமே இல்லை என்று அரண்மனைக்கு வந்தார். ஆமா, பெரும்புலையின் மனைவி புலக்குடியாள் நீலகண்ட கசத்திற்கு தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று வந்தாள். அந்த கசத்திலே வந்து தண்ணீரை கோரும்போது நீலகண்ட கசத்திலே தாழ்த்த அந்த சிமிழானது செப்பு குடத்துக்குள்ளே வந்து விட்டார். சாதம் வைத்தாள். பெரும்புலையின் ஒரு வாய் சாதம் கூட எடுத்து சாப்பிட்டிருக்க மாட்டான். குடத்துக்குள் இருந்து செமிழானது துள்ளி எழுந்து வெளியே வந்து விழுந்தது. பார்த்தான் பெரும்புலையன், ஆஹா, சண்டாள தேவாதை இங்கு வந்து விட்டானே. இதே முக்கால் நாளிகை கழித்தது, சிமிழ் அதுவும் வெடித்திட்டது. சீறி பாய்ந்தார் மாயாண்டி